ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்மி 9 பவர் அப்படின்ற மாடல் மொபைலு டெட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ செட் ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டரி ப்ளக்இன் பண்ணிவிட்டு பவர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, நோ ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு மொபைல் டெட்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம். அண்டு பேட்டரி கனெக்டில் டயோடு வெளியே பார்க்கலாம், போர்டு எதாவது ஷார்ட்டில் இருக்கா, ப்ரைமரி லைன் எதாவது ஷார்ட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மொபைலை நம்ம டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிசி மீட்டரில் நான் ஆல்ரெடி 4 வோல்ட் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் பவர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது டிசி ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 76 மில்லியாம்ஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ 76லேருந்து அகைன் 92 மில்லியாம்ஸ் போயிடுச்சு. ஸோ 92 மில்லியாம்ஸில் ஸ்டேபிளாக நிற்கிது, அதான் ரீடிங் ஸ்டக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு மொபைல் டெட்டுன்னு வருது, டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது ரீடிங் ஸ்டக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது டிவைஸ் மேனேஜரில் அந்த போர்ட்டுங்கிற ஆப்ஷனில் ஆட்டோ போர்ட் டிடெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதாவது ஆட்டோ போர்ட் அப்படின்னா உங்களுக்கு இடிஎல் பாயிண்ட் எதுவுமே ஷார்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா Qualcomm HS USB QD லோடர் அப்படின்ற மாதிரி போர்ட் எடுக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஒரு மொபைல் டெட்டுன்னு வருது. ஸோ டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ரீடிங் ஸ்டேபிளாக போய் நிற்கிது, அதாவது 80 to 120 அப்படின்ற மாதிரி ரீடிங் போய் ஸ்டேபிளாக நிற்கிது. அண்டு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோ போர்ட் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியூக்கும் இஎம்எம்சிக்குமான கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது சிபியூ இஎம்எம்சிக்கும் கம்யூனிகேஷன் கட் அப்படின்றது தான் இந்த சிம்டம்ஸ் குறிக்குது, சரிங்களா. ஸோ இது யூஸ்வலாக இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா இஎம்எம்சி கழட்டி ரீபால் பண்ணுறது, இல்லை மொபைல் ஃப்ளாஷ் பண்ணி பார்க்குறது, இல்லைனா யூஎஃப்ஐயில் போட்டு இஎம்எம்சியோட ஹெல்த் செக் பண்ணுறது. பட் ஆனால் இந்த மாடல், அதாவது போக்கோ M3 அண்ட் ரெட்மி 9 பவர் இந்த மாடலில் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா VPA APT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது VPA APT 4G IC-க்கான சப்ளை செக்ஷன். அதாவது 4G IC-க்கு டைரக்ட் VPH பவர் ஒன்று போகுது, அது இல்லாமல் APT வோல்டேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. APT மீன்ஸ் ஆவரேஜ் பவர் ட்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பக் ரெகுலேட்டர். அதாவது பக் ரெகுலேட்டரில் ஒரு ஐசி ஒரு காயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஐசிக்கு டைரக்ட் VPH பவரை கொடுத்து வோல்டேஜை பக் பண்ணி இந்த காயிலேருந்து அவுட்புட் எடுத்து அது 4G IC கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஐசிக்கு VPH பவர் ஒர்க்கிங் வோல்டேஜாக போகுது, அது இல்லாமல் 1.8 வோல்ட் ஒன்று போகுது. ஸோ அந்த 1.8 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசிக்கு மட்டும் இல்லை, நிறைய செக்ஷனுக்கு போகுது, இன்க்ளூடிங் இஎம்எம்சிக்கும் போகுது. ஸோ இப்போ இந்த ஐசி ஃபெயிலியர் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்எம்சிக்கான அந்த 1.8 வோல்ட் லைன் ப்ராப்ளம் ஆகிறதுனால ஸோ இப்போ இஎம்எம்சி ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மொபைல் ஆட்டோ இடிஎலுக்கு போகுது. இது ஒரு காமன் ஃபெயிலியர், அதாவது இந்த மாடலில் இது ஒரு காமன் ஃபெயிலியர். ஸோ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மேலே இருக்கிற கெப்பாசிட்டி எடுங்க, கீழே இருக்கிற கெப்பாசிட்டி எடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அது இஷ்யூ கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஐசியை நீங்கள் வந்து லைட்டாக ஃப்ளக்ஸ் போட்டு ஹீட் பண்ணிங்கனாவே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ இப்போ அதை தான் பண்ணியிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா அந்த ஐசி எடுத்து நீங்கள் ரீபால் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ ஐசி எடுத்து நம்ம ஐசியை லைட்டாக ஃப்ளக்ஸ் போட்டு ஷேக் பண்ணியாச்சு, அகைன் அந்த ஷீல்டு எடுத்து வச்சாச்சு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் எடுத்து ஆன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆன் ஆகணும், சரிங்களா. ஸோ இது ஒரு காமன் கம்ப்ளைண்ட், ரெட்மி 9 பவரில் வர காமன் கம்ப்ளைண்ட். யூஸ்வலாக இந்த சிம்டமுக்கு நம்ம இஎம்எம்சி எடுத்து தான் ரீபால் பண்ண போகிறோம். அப்படி இல்லையா ஃப்ளாஷ் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி, இல்லையா UFI பாக்ஸில் இஎம்எம்சியோட ஹெல்த் செக் பண்ணணும். ஆனால் இந்த ஒரு மாடலில் மட்டும், அதாவது ரெட்மி 9 பவர் அண்ட் போக்கோ M3ல் மட்டும் இந்த ஆட்டோ போர்ட் டிடெக்ட் ஆகிறது, டிசி மீட்டரில் ரீடிங் ஸ்டக் ஆகிறதுக்கு நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம். அந்த APT செக்ஷனை மட்டும் நீங்கள் போய் பார்த்தா போதும். அதாவது APT ஐசியை லைட்டாக ஃப்ளக்ஸ் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அது தென் அகைன் மொபைல் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன் ஆயிரும், சரிங்களா. ஸோ இப்போ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் நம்மக்கிட்டேருந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.